எஸ் கம் இன். ஹலோ. ஹாய் ரூபா. வா வா உட்கார். ஆமா, நான் வந்திருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன், நீங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். எப்போ வந்தீங்க? நேத்தா வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்ததுனால உனக்கு ஃபோன் பண்ண முடியாம போச்சு. இட்ஸ் ஓகே. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் எதிர்பார்த்து வந்திருக்கேன். சொல்லு. எனக்கு ரிக்ஷா ஓட்டுறானே, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப இன்னோசென்ட் கேர்ள். ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட மோசம் போயிட்டா. இப்போ அவன் குடும்பத்துல வறுமை வேற. அந்த வறுமை அவளை எங்க ஏன் வழிக்கு கொண்டு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நான் உனக்கு கொஞ்சம் பண உதவி செய்யறேன், நீ ஏதாவது சின்ன கடை வச்சு பொழைச்சுக்கோமான்னு சொன்னேன். நீ ஏன் அடுத்தவன் கையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க? இந்த லட்சணத்துல நீ இன்னொருத்திக்கு உதவி செய்ய போறியான்னு கேக்குறீங்களா? மிஸ்டர் கணேஷ், நான் செய்யற பாவத்துக்கு இப்படி எல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கலன்னா சொர்க்கம்னு சொல்றாங்களே, அங்க போறதுக்கு எனக்கு கடைசி டிக்கெட் கூட கிடைக்காது. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னையே என்னால புரிஞ்சுக்க முடியல. ரீலாவே நீ ஒரு பெக்யூலியர் கேரக்டர். இந்தா போதுமா? தேங்க்யூ. நான் இங்க வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போனது எங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இது வேற கேட்கும். அம்மா என்ன அவ்வளவு பயமா? நான் சொல்ல மாட்டேன். இத பாருங்க, நான் இந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன், நீங்க வாங்கிக்கணும். ரூபா, நான் உன்ன ஒரு கால்களாவே நினைக்கல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். பை பை. ரொம்ப நாளாவே உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா மாட்டிட்டேன். இல்ல, நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் என்ன பிடிக்கல, தர்மம் பண்ண போகும்போது பிடிக்கிறீங்களேன்னு தான் சிரிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இவ ஒரு தப்பும் பண்ணல. ஹோட்டல் ரூம்ல இருந்து கையில பணத்தோட ஒரு பிராஸ்டியூட் வெளியே வரா. இவ எந்த தப்பும் பண்ணல, நீ சாட்சி சொல்ற. ஏன் மிஸ்டர், நீங்க எல்லாம் இவங்களுக்கு தர்மத்துக்கா பணம் கொடுக்குறீங்க? சார், இவ பிராஸ்டியூட்ங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவ எந்த தப்பும் பண்ணல. உதவி கேட்டா உதவி செஞ்ச. தப்பா? எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இங்க தேவையில்லை. ஸ்டேஷனுக்கு வாங்க. நியாயத்தை சொல்றதுக்கு எங்க வேணாலும் நான் வர தயாரா இருக்கேன். என்ன அந்த ரூபா மாக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன? அவங்கள போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஓம்ல தள்ளிட்டாங்க. என்னாச்சு? தேவமணியா, உன் பொண்ணு முழுகாமக்கிறா. நான் செஞ்ச தப்பு அவன் மனசுக்கு தான் தெரியும் நினைச்சேன். இப்போ உலகத்துக்கே தெரிய போகுது. ஆறுமுகம், அவளை நான் உடனே பார்க்கணும். நான் வர சொன்னியாமே? ஆமாண்டி, நான் தான் வர சொன்னேன். ஏமே, நீ உண்டாய்க்கிறியாமே, உண்மையா? ஐயோ, இருக்கிற வயிற்றுச்சல் போதாதுன்னு இது வேறவா? ஏமே, நான் உன் சொல்வேன், செய்வியா? என்ன? நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. ஏற்கனவே அந்த பொண்ணு உன்னை மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிக்குது. நீ ஏதாவது பேச போய் அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிடுச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் என் மனசு தாங்காது. ஆறுமுகம், அவன் என்ன எவ்வளவு அவமானப்படுத்தலாம் சரி, அது எதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவன் மூஞ்சி கொடுத்து பேசாம போட்டானா? அவன் பேச வேணாம், ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும். ஆறுமுகம், அவன் எங்க இருக்காது போய் பார்த்துட்டு வா. நீ இன்னைக்கு விடுற மாதிரி தெரியல, கடையில கொண்டு போய் பார்த்துட்டு வர. அனத்த அத பாரு, இது எல்லாம் கருப்பட்டியம். எல்லாம் கருப்பட்டியமா? இன்னாத்துக்கு? என் வவுத்துல இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்கு ராக்கமாக்கா குத்துச்சு. ஏமா இத்த துண்ணா கலைஞ்சு போடுமா? இதும் கூட தினிக்கும் பப்பாளி பழம் அத்தையும் துண்ணுமா. ஒரு வகையில அதுவும் சொல்றது நியாயமா தாங்குது. இத்த விட பெரிய நியாயத்தை ஒண்ணு சொல்லிக்குது கேளு. என்னமே அது? அடிய, நீ கல்யாணம் ஆகாதவ கையில குழந்தையோட நின்னா நாளைக்கு எவண்டி உன்னை கட்டிப்பான்னு கேட்டுச்சு. நான் என்னமோ மாப்பிள்ளைய தேடி நாளையிற மாதிரி. அப்போ நீ கலைக்கு போறது இல்லையா? அதுதான் அறிவில்லாம பேசுதுன்னா உனக்கு அறிவில்ல. நான் எதுக்கு கலைக்கணும்? நான் என்ன 4 பேருக்கிட்டயா பழகினேன்? ஒருத்தனுக்கு தானே முந்தானி வச்சுக்கிறேன். ஏதோ மனசை கொடுத்தா மோசம் போயிட்டேன். சரி, நான் பண்ணது தப்புன்னு வச்சுக்கோ. அதுக்கு என் வவுத்துல இருக்கிற குழந்தை ஏன் சாகணும்?
சரிம்மா, நாளைக்கு அந்த குழந்தை அப்பன் யாருன்னு கேட்டா இன்னும் சொல்லுவேன். ஆமா, ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைக்குமா அப்பங்கிறான். அப்படியே என் குழந்தை அப்பன் யாருன்னு கேட்டாலும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் பூட்டாருடான்னு சொல்றேன். செல்லமாக்கா, நான் செஞ்ச தப்ப தாங்க முடியாம எங்க அம்மா தண்டவாளத்துல தலையை விட்டுடுச்சு. ஆனா தப்பு செஞ்ச நான் இன்னும் உசுரோட இருக்கேனே, அது ஏன் தெரியுமா? அடியே, உன் தங்கச்சி தம்பிகளை நீ தம்ம கருத்தேத்தணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். சத்தியமா அதுக்காகத்தான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன். இத பாரு, என் வழிக்கு யாரையும் வர வேணாம்னு சொல்லிடு. அப்படி வந்தாங்கன்னா எங்க அம்மா போன வழியில நானும் போயிடுவேன்னு சொல்லிட்டேன். ஏமா, நல்லா படிச்சீங்களா? படிச்சீங்களா? கோழி முட்டை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? போ, போய் விளையாடு. எழுந்துரு. என்னங்க, இங்க பாருங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏங்க போய் சொல்றீங்க? 7 வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? கொஞ்ச நாளாவே நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல என்னையும் அறியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? எங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா. என்னங்க இது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? யார் மேலயும் இடிச்சிட்டீங்களா? பாவிங்க, சரியான வழியில போறது இல்ல, குறுக்க வந்து மாட்டிக்கிறது, அப்புறம் டிரைவர் மேல பழிய போட்டுடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு சரியான வழியில் தான் போயிட்டு இருந்தா. நான் தான் ஏதோ ஒரு வேகத்துல. அவ உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே? உயிருக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஊன ஏற்பட்டுடுச்சு. என்னால் அவளுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு பார்த்தேன். முடியல. நடந்ததுக்கு நீங்க மட்டும் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தப்பு அவ மேலயே இருக்கு. அவ மட்டும் உஷாரா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீ சொல்லிட்ட, நிலைமை எனக்கு தானே தெரியும். கௌரி, ஏதோ எனக்கு மனசு சரியில்லை. இந்த வேலையை மாத்திக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்க இஷ்டம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய்யுங்க. இன்னும் ரெக்கார்ட நிறுத்திட்ட? நீதான் நேரம் வந்துட்டியே. காது கொடுத்து கேப்பேன் குவா குவா சப்தம். என்ன குப்மா உண்டாரிக்காம? ஏன் வளகாப்பு நடத்த போறியா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, வழக்கப்ப சொந்த செலவுல ஓஹோன்னு நடத்தி போடுறேன். பொதுவா அப்பன் வீட்டுல தான் வளகாப்பு நடத்துவாங்க. நீ எப்ப எனக்கு அப்பனா மாறின? நான் உனக்கு அப்பனா? பின்ன இதுக்கு அப்பனா வரேங்கிறியா? ஐயோ, நான் ரெடியா. என் கூட பிறந்ததுங்க இருக்குதே, அதுங்களை எல்லாம் கரை தேத்தி விடுறேன்னு எழுதி கொடு. அதுக்கப்புறம் நீ என்ன பொண்டாட்டியா வச்சுக்கினாலும் சரி, வப்பாட்டியா வச்சுக்கினாலும் சரி. ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஏன் புருஷன் குப்பமாவை வச்சுக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லைன்னு உன் சம்சாரத்தை எனக்கு ஒரு கடுதாசி எழுதி கொடுக்க சொல்லு. அது எப்படி என் சம்சாரத்துக்கிட்ட? ஏன் பொண்டாட்டிக்கு தெரியாம செட்டப் பண்ணிக்கலான்னு பாத்தியா? அறிவு கட்டத. கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கின்னு உனக்கு ஏன் இந்த புத்தி? ஏயா ரெக்கார்ட வச்சா குடிசையில இருக்கவெல்லாம் வந்துருவான்னு நினைச்சினியா? ஏதோ குழந்தை குட்டிக்காரனாச்சேன்னு சும்மா விடுறேன், இல்ல வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். யோ, இன்னொரு தடவை ரெக்கார்ட போட்டு நடக்கிற கதையே வேற. என்னையே வர்றியா? செல்லமா, இங்க வாமே. அட வாரீனா? ஏதாவது ஒண்ணுன்னா வந்து சொல்றாளுங்களா பாரு. சொல்றதே இல்ல. வாரீங்க. ஏமே குப்பமாக்கு இன்னும் கலையலையாமே? அதான் அக்கா ஒண்ணுமே பிரியல. அப்படி தங்கிட்டா 4 மாசத்துல ஊருக்கே தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? அதுக்கு நாம என்ன அக்கா பண்ண முடியும்? ஓட்ட தலிகின்னு நடந்துக்க வேண்டியதுதான். என்னடே சொம்னுங்கன்னு வர? பசி என்ன குட்டா சொம்னுங்கன்னு வர?
ஆமா நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? நேத்து காலையில தான் வந்தேன். வீட்டுக்காரெல்லாம் சௌக்கியமாகிறாரா? சௌக்கியமாகிறாரு. மச்சான் வா, விட்டுட்டு போறேன்.